ஹலோ காய்ஸ், நம்மளோட டெக்ஷன் ஆடியன்ஸுக்கு ஹாய் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வழக்கமாகவே நம்மளோட டெக்ஷன் சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் அண்ட் நிறைய ஹிஸ்ட்ரி விஷயங்களெல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா ஃப்ளட். ஃப்ளட்டா? இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்? ஆமாங்க, லண்டன் பியர் ஃப்ளட். இந்த நிகழ்வு எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறீங்களா? லண்டனில் இருக்க செயின்ட் கில்ஸ் அப்படின்ற ஒரு தெருவில் தாங்க. இந்த செயின்ட் கில்ஸ் தெருவானது கிட்டத்தட்ட மக்கள் அதிகமாக புழங்கப்படுற ரொம்ப ஏழ்மையான மக்கள் கூடியிருக்கிற ஒரு ஸ்லம்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குற்றங்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட இடமா கருதப்படுது. 1817ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதியில் மதியம் லண்டனில் இந்த ஒரு சம்பவம் நடக்கப்படுது. இலவச பீர் தெருவில் ஓடுது. ஆமாங்க, ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி இருக்குமோ தெரு வெள்ளக்கடை காட்சி அளிக்குது. மியூக்ஸன்கோ அப்படின்றவருக்கு சொந்தமான பீர் ஆலையிலிருந்து தான் இந்த ஒரு விபத்து சம்பவம் நடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, 22 அடி உயரமால ஒவ்வொரு பீப்பாய், அதாவது கிட்டத்தட்ட இது மாதிரி 3500 பீப்பாய்கள் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. பீப்பாய்கள் ஃபுல்லாக பீர் நிரம்பப்பட்டிருந்தனால அதோட அழுத்தம் காரணமாக அதிலிருந்து ஒரு இரும்பு வளையம், அதாவது 29 இரும்பு வளையங்களை கொண்ட இந்த பீப்பாய்கள் வெடித்தது தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 அடி உயர சுவர்களை உடைச்சிட்டு இந்த பீர், அதாவது பீப்பாய்கள்லேருந்து இந்த பியர் ஃப்ளட் ஃபால் ஆயிருக்கு. செயின்ட் கில்ஸின் தெருவில் இருக்க எல்லா வீடுகள்லையும் எல்லா வணிக வளாகங்களையும் இந்த பீர் ஃப்ளட் பாஞ்சிருக்கு. இதனால பல இழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. பொருளளவுலையும் சரி, உயிரளவிலும் நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு விபத்தினால அங்கே இருந்த மக்கள், அதாவது அங்கே உயிரிழந்த மக்களோட எண்ணிக்கை 9 பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அங்கே நிரம்பி வலிஞ்சு பாய்ஞ்சு ஓடிய பீரை பருகுவதற்கு எல்லா மக்களும் தங்களுக்கு கிடைச்ச பாத்திரங்களையும் பானைகளையும் எடுத்துகிட்டு வந்து நப்பிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அழுக்கு நிறைந்த சாலைகளில் ஓடி கிடந்த பீரை ஒருத்தர் குடிச்சு அந்த விஷத்தாலையும் இறந்து போயிருக்காரு. ஏற்கனவே பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு ரொம்பவும் ஏழ்மையான நிலைமையில இருந்த அந்த தெருக்கள் இன்னுமே பொருளாதார ரீதியில ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருந்தது. இதனால பார்க்க வர்ற, அதாவது இதெல்லாம் காட்சிப்படுத்துறதுக்காக இந்த மக்கள்கள் பார்க்க வர மக்கள்கிட்ட இருந்து பணம் வசூலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வை விசாரிக்கும் போது நீதிமன்றம் என்ன வழக்கு சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு விபத்து தான், இதுக்கு எந்த நோக்கமும் கிடையாது அப்படின்னும், மியூக்ஸின்கோ இதுக்கு மக்களுக்கு எந்த ஒரு காம்பன்சேஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கடவுளின் செயல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு லிக்கர் வெள்ளம் ஏற்பட்டுச்சு, இல்லை ஒரு பியர் வெள்ளம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெக் ஷான் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க.